எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் என்று போய் கேட்கின்ற போது சாரி சம்பத் விகாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. அந்த இத்திட்டத்திலே சம்பந்தப்பட்ட வக்ஃபு அந்த மாநில வக்ஃபு வாரியத்தின் மூலமாக கடனுதவி கேட்டு விண்ணப்பித்தால் நாங்கள் அதற்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் அந்தந்த வக்ஃபுகளுக்கு கடனுதவி கொடுப்போம் என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய தமிழகத்திலும் இதுபோன்று நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றதே. இந்த மனுக்களை எல்லாம் எங்களுடைய வாரியத்தினுடைய ஒப்புதலோடு அனுப்பி வைக்க என்று கேட்கின்ற போது இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த கடனுதவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், நீங்கள் இந்த கடனுதவியை இங்கே கேட்கின்ற போது நாங்கள் சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலுக்கு இதை அனுப்புவோம். சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலுடைய கூட்டம் 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும். அந்த கூட்டத்திலே இந்த கடனுதவிக்கு ஒப்புதல் பெறப்பட்டு இந்த கடனுதவிகள் எல்லாம் அளிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 3 ஆண்டுகளாக சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலே கட்டமைக்கப்படவில்லை. அந்த கவுன்சிலே கான்ஸ்டியூட் பண்ணாமல் நாங்கள் அவங்கள்ட்டிருந்து ஒப்புதலை பெற முடியவில்லை. அந்த சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பார். ஆனால் அந்த கவுன்சிலே இல்லை என்று சொன்னார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தின்படியே இவர்கள் எந்த கடனுதவியும் கொடுக்காமல் வக்ஃபினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றோம். அதன் மூலமாக ஏழை முஸ்லீம்கள் பயன்பெறுவார்கள் என்று சொன்னால் இது ஏமாற்று வேலை என்பதை சொல்வதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே சொல்கின்றேன். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கடனுதவி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில் இவர்கள் இதற்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபித்து கொண்டு நாங்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சிக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்கின்றார்கள். ஏதாவது இந்த கடனுதவியை நாங்கள் அதிகப்படுத்தி தருகின்றோம், இல்லை நலிவடைந்த வக்ஃபுகள் சொத்துக்களை மேம்படுத்த முடியாத வக்ஃபுகளுக்கு அதனுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் மானியம் தருகிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. இதை விட்டுவிட்டு ஏற்கனவே இருந்த திட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இவர்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃபுகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். எந்த வகையில் அதிகரிக்கும் என்பதை தான் நானும் கேட்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு வகையில் இவர்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிவகை செய்திருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், வக்ஃபுகள் தங்களுடைய வருமானத்திலே வாரியத்திற்கு 7% கான்ட்ரிபியூஷன் சகாயத்தொகை கட்ட வேண்டும். அதை 5% குறைத்து வக்ஃபினுடைய வருமானத்தை அதிகமாக்கியிருக்கும் என்று சொல்கின்றார்கள். இதனுடைய யதார்த்தம் ஒன்றிய அரசுக்கு தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் அந்த வக்ஃபுகளிடத்திலிருந்து நாங்கள் வசூலிக்கக்கூடிய சகாயத்துறை என்பது நாங்கள் வக்ஃபை நிர்வாகம் செய்வதற்கு போதுமானதாக இல்லை. ஆண்டுதோறும் மாநில அரசு 2.5 கோடி ரூபாய் மானியம் எங்களுக்கு கொடுக்கின்றது நிர்வாக செலவிற்காக. வக்ஃபிலிருந்து நாங்கள் வக்ஃபுகளிலிருந்து பெறக்கூடிய அந்த சகாயத்தொகை 7% எங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த 7%ஐ 5% குறைத்திருப்பது வாரியங்களுடைய நிர்வாகத்தை முடக்கக்கூடிய செயல். வாரியம் நிர்வாகம் செய்வதற்கு போதுமான வருமானம் இல்லை. மாநில அரசு உள்ள அந்த மானியத்தை எதிர்பார்த்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் இதை குறைக்கின்றார்கள். இந்த ஒரு வழியை தவிர வக்ஃபினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு இவர்கள் எந்த வகையும் சொல்லவில்லை. என்னெல்லாம் பாதிப்பு, ஏற்கனவே இந்த வக்ஃபு திருத்தத்தை கொண்டு வருவதால் பாதிப்பு என்று சொல்லி போராடுகிறார்களே, இதை எதிர்க்கிறார்களே என்று சொல்லி கேட்கிறார்கள். என்ன பாதிப்பு என்று சொல்லி சொன்னால், இந்த செக்ஷன் 40 பிரிவு 40 என்பது வக்ஃபு சொத்துக்கள் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு இது வக்ஃபு சொத்து என்று வக்ஃபு வாரியம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை இன்றைக்கு முற்றிலுமாக எடுத்துவிட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் அடையாளம் காணக்கூடிய அதற்கான முடிவை மாவட்ட ஆட்சியருக்கும் அதற்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கும் கொடுக்கின்றார்கள். பிரிவு 3 வக்ஃபை யூசர் பயனர் என்று 100 ஆண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், கபர்ஸ்தான்கள், எங்களுடைய ஈத்காக்களை எல்லாம் இன்றைக்கு அந்த சட்டப்பிரிவை எடுத்து அதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார்கள்.
நூற்றாண்டு காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய இந்த மசூதிகளுக்கு, தர்காக்களுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் என்ன நடக்கும்? மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக பிரச்சனை என்று போகின்ற போது, இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு மேல் உள்ள அந்த அதிகாரி அரசாங்கத்தோடு ஏதாவது பணக்கம் இடையூறு சர்ச்சை இருக்கின்ற போது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து என்று முடிவெடுத்து விட்டால் அந்த தர்காக்கள், கபர்ஸ்தான்கள், ஈத்காக்கள் அதெல்லாம் பள்ளிவாசல் கூட பறிபோகக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வரும். இதற்காகத்தான் இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். அரசுக்கும் வக்ஃபுக்கும் நிலப்பிரச்சனை ஏற்படுகின்ற போது இதை அந்த மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கின்ற ஒரு அதிகாரம் வருகின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் இந்தியாவினுடைய வடபகுதியிலே, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுபோல் வக்ஃபு செய்வதற்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்ய முடியாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் இன்னும் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அதிலும் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுகள் என்று தெரியல. ஆனால் நிர்வாகத்துக்கு வருகின்ற போது இந்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் இருக்குது, அந்தந்த மாநில வக்ஃப் வாரியங்கள் இருக்கின்றது. ஒன்றிய வக்ஃப் வாரியம், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்று சட்ட திருத்தத்தில் கொண்டு வருகின்றார்கள். இப்படி இஸ்லாமியுடைய விவகாரங்களை கையாள முடியாதவர்களாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா? இல்லை மற்ற மதத்தினுடைய விவகாரங்களில் ஏதாவது அந்த மதத்தை அல்லாதவர்களை நியமிக்கிறார்களா? ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. வக்ஃபுக்கு ஒன்றிய அமைச்சர் பேசும்போது சென்றார், இராணுவத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, ரயில்வேக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபுகளுக்கு சொத்துக்கள் இருக்கின்றது. இந்த சொத்துக்கள் எல்லாம் பொதுவான சொத்துக்கள், அதனால் பொதுவாக நியமிக்கிறோம் என்று சொல்கின்றார். எப்படி இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள், இறை சொத்துக்கள் எப்படி பொதுவான சொத்துக்கள் ஆகும்? இப்படி இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், இந்த சொத்துக்களை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த வக்ஃபுகளை முன்னேற்றப்படுத்துவதற்காக எந்த சட்ட திருத்தத்தையும் இவர்கள் கொண்டு வரவில்லை. எங்களுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, இது வரைக்கும் வழக்கு தொடர்வதற்கு கால வரையறை கிடையாது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கால வரையறையை கொண்டு வருகின்றார்கள். இந்த கால வரையறை கொண்டு வருகின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் என்று நாங்கள் தெரிய வந்து வழக்கு தொடர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இதன் மூலமாகவும் பல சொத்துக்கள் எங்களிடத்திலிருந்து பறிபோகும். இப்படி அரசியல் சட்டத்திற்கு முரணாக பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பிறகு நாடுவோம். அதே நேரத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்ய போகின்றதும் சரி, கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த மசோதாவை அறிமுகம் செய்யும் போதும் சரி, பொதுவான மக்களிடத்திலே ஒரு தவறான கருத்தை பரப்புகின்றார்கள். வக்ஃபு வாரியத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கின்றது, யாருடைய சொத்தை வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிடலாம் என்று. அப்படி ஒரு அதிகாரம் வாரியத்துக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அந்த அதிகாரம் இருந்ததால்தான் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே வக்ஃபுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை கொண்டாடினார்கள், உரிமை கோரினார்கள் என்று சொன்னார்கள். உள்ளபடியே அமைச்சரும் பேசினார், இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சொத்தை, அந்த ஊரை பொறுத்தவரையில் திருச்செந்துறை நவாப் அன்வர்தீன் கான், கரீம் மொய்தீன் கான் அவர்கள் 389.3 ஏக்கர் நிலத்தை திருச்செந்துறை வக்ஃபு செய்தது எங்களுடைய மூல ஆவணத்தில் இருக்குது. ஆனால் 1957-58 காலகட்டத்தில் சர்வே கமிஷனர் எங்களுடைய அந்த மூல ஆவணத்தில் எழுதும்போதே இந்த சொத்து ஏலினேட் ஆயிடுச்சு, வாராதீனம் ஆயிடுச்சு. இந்த கலெக்டர் ரெசியூம் பண்ணி அந்த சொத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்றது. அதனால் அந்த சொத்திலே, அந்த ஊரிலே பத்திரப்பதிவிற்கு இடைக்கலாமாக ஒரு 10-15 நாள் நிறுத்தி வைக்கப்பட்ட தடையை உடனடியாக வக்ஃப் வாரியத்திலிருந்து அதற்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி தடையை நீக்கினோம். கடந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு இங்கே வந்த பொழுது திருச்சியுடைய மாவட்ட ஆட்சியரும் சொன்னார், ஒரு இடைப்பட்ட காலம் அங்கே பத்திரப்பதிவிற்கு தடை இருந்தது, அந்த தடையும் உடனடியாக நீக்கப்பட்டது. அந்த ஊரிலே உள்ளவர்கள் இப்போது பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று அந்த ஊரை சேர்ந்தவர்களும் பாராளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க.
இந்த இடைக்கால தடையும் கூட எங்களுடைய மூல ஆவணத்திலே இருந்ததால் தான் ஏற்பட்டது. எந்த சொத்தையும் தவறுதலாக வக்ஃப் வாரியம் இது எங்களுடைய சொத்து என்று பொது தனிநபருடைய சொத்தை எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு அதிகாரம் கிடையாது. இப்படி இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக கிடையாது. அதே நேரத்தில் இது மசோதாவாக இருக்கின்ற போது இதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை சட்டமாக்கக்கூடாது, இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தனி தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாரதிய கட்சியை தவிர அத்தனை கட்சிகளும் ஆதரித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பாரதிய கட்சியை தவிர தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அங்கம் வகித்து ஆதரித்த அத்தனை கட்சிகளுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் இன்றைக்கு சட்டமாக ஏற்கக்கூடிய இந்த நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவான மக்களிடத்திலே தவறான கருத்து பரப்பப்படுகின்றது, அதற்கு விளக்க சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களை அழைத்திருக்கின்றோம். எந்த சொத்தையும் அப்படி ஒரு அதிகாரம் இருந்தால் எந்த ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு குக்கிராமத்தில் உள்ள சொத்தையா யாரும் சொல்லுவாங்க இது வந்து வக்ஃபோட சொத்து அப்படின்ட்டு? அப்படி ஒரு அதிகாரம் வந்தால் எத்தனையோ விலை மதிப்பு இருக்கிற சொத்து இருக்கு. எந்த இன்றைக்கு உள்ள யதார்த்த நிலை என்று சொன்னால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, இறைவன் பேரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து, ஏராளமான சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொத்துக்களை மீட்டாலே போதுமே தவிர எந்த தனிநபர் சொத்தையும் வக்ஃபுகளுக்கு தேவையில்லை. இந்த சொத்துக்களை மீட்டாலே, இந்த சொத்துக்களை முறையாக பயன்பாட்டு கொண்டு வந்தாலே இன்றைக்கு வக்ஃபுகளை முன்னேற்றப்படுத்த முடியும், எல்லா ஏழை முஸ்லிம்களுக்கும் உதவி செய்ய முடியும். அந்த அளவிற்கு எங்களுடைய சொத்துக்கள் இருக்கின்றது. ஏராளமான சொத்துக்களை இறைவன் பேரால் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. சார், அந்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கின்ற போது அந்த சட்டம் உங்களுக்கு அதற்கு அதை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு. வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க சார். பெரும்பான்மை அடிப்படையில் தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் நிறைவேற்றக்கூடிய சட்டம் அரசமைப்புக்கு உட்பட்டு இருக்கணும் இல்லையா? அதைத்தான் நாங்கள் சொல்லி கேட்கப்போம். நிச்சயமாக நம்புகிறோம். சார், அதாவது ஏராளமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதை எவ்வளோ சார் இருக்கா டீட்டெயில்? எவ்வளவு? இல்லை, இப்போ 1,27,000 சொத்துக்கள் இருக்கிறது. நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் 30,000 சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கும், ட்ரிபுனலில் வழக்கு இருக்குது. இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இல்லை, எங்களுக்கு தீர்ப்பாயத்தின் மூலமாக வழக்கு தொடரணும், நீதிமன்றத்தின் மூலமாக இருந்தாலும் அது நாங்கள் தொடர்ந்துருக்கோம். இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை, அப்படி ஒரு கேட்டகரி பண்ணி சொல்ல முடியலை. இல்லை, எங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு கேட்டகரிலாம் கிடையாது. இப்போ உங்களை மாதிரியால, அவர் மலையாளி, இவர் மலை, இப்படி எல்லாருமே இருக்காங்க. சாதாரணம் எல்லாரும் இருக்காங்க. நான் சொல்றது வந்து இப்போ எங்களுடைய கட்சி சார்பா. ஆமாம், கட்சி சார்பா. அதாவது ஒரு வக்ஃப் இருக்குங்க இல்லையா, அந்த வக்ஃபுடைய வருமானத்தில் எங்களுக்கு 7% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். வக்ஃபு வாரியத்துடைய நிர்வாக செலவுகளுக்காக வாங்குகிறோம். அந்த 7% வாங்கியே அதில் 1% சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் கொடுக்குறோம். 7ல் 1%. அந்த 7% எங்களுக்கு இன்றைக்கு நிர்வாக செலவிற்கு போதுமானதாக இல்லை. மாநில அரசு ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் எங்களுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 7 5 குறைச்சா என்ன ஆகும்? இந்த சட்ட திருத்தத்தில் 5 ஆக்கியிருக்காங்க. ஆமாம் சார், 7%-லேயே எங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியல, மானியம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிலையில் அது இன்னும் குறைத்தால் எங்களுக்கு இன்னும் வரக்கூடிய வருமானம் குறையும்.
நிர்வாகம் பண்ணுறது பாதிக்கப்படும். அந்த 5லையும் 1% சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் கொடுக்கணும். நிச்சயமாக இந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் நாங்கள் திரும்ப பெறக்கூடிய வழியிலே வலியுறுத்தவும் நிச்சயமாக செய்வார்கள். அப்போது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2013 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லியிலே ஒரு 123 சொத்துக்களை, அரசு சொத்துக்களை வக்ஃபுக்கு தாரை வார்த்து விட்டார்கள் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு தவறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அப்படி காங்கிரஸ் தாரை வார்த்திருந்தால் 11 வருஷமாக இவங்க என்ன பண்ணி இந்த சொத்தை எடுத்துருக்கலாம்ல. இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்துக்கு நியாயம் கற்பிக்கணுங்கிறதுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகள். நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம், எங்கள் சொத்து இருந்தாலே எங்களுக்கு போதும். எங்கள் சொத்து அரசோட ஆக்கிரமிப்பில் நிறையா இருக்குது. அரசாங்கத்தோடைய சொத்தை வக்ஃபுக்கு கொடுக்கல. வக்ஃபு சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு தனிநபரிடத்திலும் இருக்குது, அரசாங்கத்திலும் இருக்குது. அதை மீட்டு கொடுத்தாலே, ஒன்றிய அரசு கொடுத்தாலே எங்களுக்கு போதும். இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு உதவி திட்டத்தை செயல்படுத்தினால் போதும். நாங்கள் வளர்ச்சி பெற்று விடுவோம். அந்த வக்ஃபுகள் அதன் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஏராளமான உதவிகளை கொடுக்கணும். நான் இங்கே வக்ஃப் வாரிய உறுப்பினர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு இதில் பயன்படுத்தப்படாத நிலங்களை எல்லாம் அந்தந்த வக்ஃபுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன். நீங்கள் கொண்டு வாங்கள். அதற்கு எத்தகைய அனுமதி வேண்டுமானாலும், நீண்டகால குத்தகைக்கான அனுமதி இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டு முயற்சியில் யாரோட சேர்ந்து அதை நீங்கள் டெவலப் பண்ணாலும் சரி, அதுக்கான அனுமதிகளை தருகின்றோம். நிலங்களை நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருக்க வேண்டாம், அந்த நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் கோரியிருக்கின்றோம். வரக்கூடிய காலங்களில் அதை நாங்கள் பயன்படுத்தணும். அதுபோல் 2 பெண்களுக்கு வாரியங்களில் பெண்களை சேர்க்க வேண்டும் என்று சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு இந்த வக்ஃப் வாரியத்தில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. 2 பெண்கள் வாரிய உறுப்பினராக இருக்காங்க. ஏற்கனவே பெண் வாரிய தலைவராகலாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது. நிச்சயமாக எதிர்க்குங்க. எதிராக தாங்க செயலெடுத்திருக்காங்க. எதிரானவங்க தான் இவர்கள் எந்த காலத்திலையும் நன்மை செய்து கிடையாது. எங்களுக்கு என்ன நன்மை, அதாவது சொல்லக்கூடியவங்க எப்படி ஆண்டு இருக்கணும்ல, பிரதிநிதித்துவம்னு சொன்னாங்க. என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் இருக்காரா, ஒரு அமைச்சர் இருக்காரா? சிறுபான்மை நலத்துறை இவர்கள் எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள்? பாராளுமன்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தான் இன்றைக்கு கூடுதல் பொறுப்பாக சிறுபான்மை நலத்துறையுடைய அமைச்சராக இருக்கார். சிறுபான்மை நலத்துறைக்கான அத்தனை பணிகளும் பாதிக்கப்படுது. ஹஜ் விவகாரம் கூட ஒழுங்காக கையாளுறது கிடையாது. கடந்த வருஷம் ஹஜ்ஜோட ஏற்பாடை மிக மோசமாக கையாண்டாங்க. ஆனால் பாராளுமன்ற விவகாரத்துறைக்கு சும்மா கூடுதலாக ஒரு இதை கொடுத்து சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள்லாம் குறைக்கப்பட்டு பல உதவித்தொகைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. சிறுபான்மை முஸ்லீம் மாணவிகள் 1 முதல் 8 படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டு மாநில அரசு கடந்த ஆண்டும் 12 கோடி ரூபாய், இந்த ஆண்டும் வக்ஃப் வாரியத்தின் மூலமாக தான் கொடுக்குறோம். 12 கோடி ரூபாய் உதவித்தொகை மாநில அரசு கொடுக்குது. இப்படி கல்வி உதவித்தொகை நிறுத்தக்கூடியவர்கள், சிறுபான்மையினருக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு நல்லது செய்வதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் சொன்னால் இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆமாம், ஸ்டேட்டு, சென்ட்ரல், வட மாநிலங்களில் அதிகமான சொத்துக்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்கணும். வட இந்தியாவில் இருக்குது. இது நீங்கள் அவங்க தான் சார் கேட்கணும். ஒன்று எதிர்த்தவங்களையும் தெரியும், ஆதரிச்சவரும் இருக்காங்க. ரெண்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்களுடைய இதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க பாருங்கள். பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கும், கூட்டணி தர்மங்கிறதுக்காக தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவிலையும், ஜேடியு இதில் நம்ம பீகார்லையும் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுத்த வாக்குறுதி மீறி இருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் கொடுத்த வாக்குறுதி மீறி இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு அந்த மாநில இஸ்லாமியர்கள் பாடம் போட்டுவாங்க. ஆமாம்,
மனு முதலமைச்சர் போன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நீதிமன்றத்திற்கு. நாங்கள் தேவைப்பட்டால் வாரியத்தில் நாங்கள் வரக்கூடிய கூட்டத்திலே ஆலோசனை செய்துவிட்டு நாங்களும் அந்த வழக்கில் இணைத்துக் கொள்வோம். அதான் நாங்கள் ஆலோசனை பண்ணி அப்படி தேவைப்படுகின்ற போது நாங்கள் அந்த வழக்குகளில் நாங்களும் தொடரும், இல்லை வழக்குகளில் எங்களை இணைத்துக் கொள்வோம். சொல்லுங்க. சார் அவங்க எப்போ பேசினாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கேயாவது சிரித்து பேசியிருப்பாங்க, சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ இன்னைக்கு சார் இன்னைக்கு இதெல்லாம் தான் சார் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக ஊடகத்தில். நீங்கள் பார்க்குறது இல்லையா? சார் உள்ள அவங்களுடைய உணர்வை எப்படி பிரதிபலித்தாங்க தான் பார்க்கணும். வெளியில் எப்படி இருக்காரு, அவர் வீட்டில் போய் எப்படி இருக்காருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் அந்த மசோதாவை ஆதரித்தாரா எதிர்த்தாரா? எந்த மாதிரி அவருடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்? அவருடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் கேண்டீனில் போய் என்ன செஞ்சார், வீட்டில் போய் என்ன செஞ்சாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சார், அந்த வீடியோவே நான் சொன்ன மாதிரி இப்போ பண்ணலாம் இல்லையா? ஆமாம் சார், அதாவது அந்த சொத்து சொன்னேன் ஏற்கனவே 389.03 ஏக்கர் நிலம் நவாப் அன்வர்தீன் கான் கரீம் மொய்தீன் கான் வக்ஃபு செய்த நிலம். வக்ஃபு செய்த அந்த நிலம் எங்களுக்கு சர்வே கமிஷனர் பர்ஃபார்மாவில் எழுதும் போதே அந்த இனம் பாராதீனம் ஆயிடுச்சுன்னு எழுதிட்டார். அந்த நிலத்தை தாசில்தார், செட்டில்மெண்ட் தாசில்தார் இல்லை அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நிலத்தை கையகப்படுத்தி பட்டா கொடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு உரிமை கோர முடியாது என்று சொல்லி இடைக்காலமாக நிறுத்தப்பட்ட பத்திரப்பதிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று 2022 இந்த வக்ஃப் வாரியத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதையெல்லாம் உடனடியாக அந்த பத்திரப்பதிவுக்கு இருந்த தடையை நீக்கிவிட்டு இன்றைக்கு அந்த ஊரிலே அந்த சொத்தை அவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சொத்துக்கு பத்திரப்பதிவு நடந்துகிட்டு எந்த தடையும் இல்லை. நாங்கள் உரிமை கோரவில்லை. கோயிலே சார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா? நாங்கள் தான் ஆக்கிரமிக்கலை. நான் தான் சொல்கிறேன், எங்களுக்கு வக்ஃபோட நிலம்னு இருந்ததை சர்வே கமிஷனரே அது பாராதீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதை விட்டுட்டோம். நீ எல்லா இடத்துலையும் வக்ஃபுன்னு சொல்ல முடியும் தவிர சார் எங்கேயுமே வக்ஃபு இடத்துனால தனி நபருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கேளுங்க, எங்கேயாவது ஏதாவது இப்போ குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க யாராவது ஒரு இடத்த இவங்க தவறுதலாக வக்ஃபு இடம்னு சொல்கிறான்னு சொல்லுங்கள், நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம். ஒரு சில ஊர்களில் சர்வே நம்பர் மாறி இருக்கு இல்லையா, பழைய சர்வே நம்பருக்கு புதிய அதில் ஒரு சில இடங்கள் வக்ஃபு இடம் பத்திரப்பதிவுக்கு தடை இருந்தால் அவர் எங்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. அதை செக் பண்ணிவிட்டு உடனடியாக சர்வே பண்ணிவிட்டு அந்த தடையை நீக்கி கொடுக்குறோம். ஒரு சில இடங்கள் வக்ஃபு நிலம் ஆனால் இப்போ எங்களுடைய மூல ஆவணத்தில் இருக்குது, அந்த இடத்துக்கு பத்திரப்பதிவுக்கு தடை இருக்குது, அதையும் பார்க்குறோம். வக்ஃபு வாரியத்தில் அந்த காலத்தில் 2013 அனுமதி வாங்கி விற்கலாம். அனுமதி வாங்கி விற்றிருந்தால் அந்த சொத்தை நாம் உரிமை கோரக்கூடாது, அதற்கு இருக்கக்கூடிய தடை நீக்க வேண்டும். நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அவர்கள் விட்டிருந்தால் அதற்காக நாம் உரிமை கோரக்கூடாது, அந்த தடையை நீக்க வேண்டும். கலெக்டர் ரெசியூம் பண்ணி அந்த சொத்தை எடுத்திருந்தால் அதையும் நம்ம உரிமை விடலாம்னு சொல்லி கடந்த கூட்டத்தொடரிலேயே நாங்கள் அத்தனை வாரிய உறுப்பினரும் அதற்காக தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அது சம்பந்தமாக கேட்கக்கூடியவருடைய சொத்துக்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களுக்கு தனிநபர்களுக்கு வக்ஃபுனால் எந்த பாதிப்பும் அவருடைய சொத்துக்களுக்கு இருக்காது. அப்படி யாராக இருந்தாலும் உடனடியாக சரி பார்த்து விட்டு அதை நீக்கி கொண்டிருக்கணும், தவறுதலாக எதாக இருந்தாலும். ஆமாம், அதான் சார், இது தமிழகத்தில் எங்களுக்கு ஒன்றும் இப்போ தவறாக தெரியலை. ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் வட இந்தியாவில் இந்துத்துவா மனநிலையில் இருக்கக்கூடிய RSS பின்புலம் உள்ளவர்களை நியமித்து வக்ஃபை முடக்கி விடுவார்கள். வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் தான் இது வட இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உடனடியாக செய்யாவிட்டாலும்
ஒரு ஒரு காலம் எடுத்துக்கொண்டு அவருடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம். பிரசிடென்ட் கடந்த காலங்களில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன செய்வாங்கிறது நமக்கு தெரியும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அனுப்பி வைத்து நள்ளிரவில் கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சாங்க. எப்படி இன்றைக்கி ஒன்றிய அரசு அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை அவர்கள் எப்படி நிராகரிப்பார் என்று எங்களால் நம்ப முடியாது.